இன்றைக்கு இந்த வேத பாடத்திற்கு வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும், நம்ம எப்படி பலனுள்ள விதத்துல ஜெபம் பண்ணலாம் அப்படிங்கிறதா. நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும், எப்படி பலனுள்ள விதத்துல நாம ஜெபிக்கலாம். Why do we need to pray and how we can pray effectively. இந்த ரெண்டு டாபிக் ஒன்னா போட்டு நம்ம பார்க்க போறோம். நிச்சயமாக இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, முதலாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஜெபம்னா என்ன? ஜெபம்னா என்ன? ஜெபம் என்ற வார்த்தையை அப்படியே நீங்க எடுத்து மூல பாஷையில பாத்தீங்க அப்படின்னா, கேட்கறது அப்படிங்கறதுதான் பொருள். அதுல நாம அதை மாத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கேட்கறது அப்படின்றது சும்மா கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லை, இது பேசுறது அப்படிங்கிறதோடையும் சேர்ந்து போகுது. எனவே எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்காங்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட, எப்படிலாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் மக்கள்கிட்ட கேட்கிறாரோ, இதையெல்லாம் வச்சு நாம ஒரு வரையறையை கொண்டு வரலாம். ஜெபம்னா என்ன அப்படிங்கிற வரையறையை நாம கொண்டு வரலாம். ஓகே, இப்ப ஜெபம்னா என்ன? ஜெபம் என்றால் வேற ஒண்ணுமே கிடையாது, நம்முடைய பர்சனல் அல்லது கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் வித் காட். நம்முடைய தனிப்பட்ட அல்லது நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரோட பேசும் காரியம். இந்த பேச்சுல, இந்த பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரோட நம்ம பேசுறது அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பரந்த வரையறை தான். பரந்த வரையறை. ஆனா இந்த பரந்த வரையறையில பல்வேறு காரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கறதுன்னு வாய்ப்பு இருக்கு, மற்றவங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதுன்னு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இதுல பாவங்களை அறிக்கை இடுகிறது உள்ளடங்கி இருக்கு, ஆண்டவரை தொழுது கொள்றது, ஆண்டவரை போற்றுவது உள்ளடங்கி இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது உள்ளடங்கி இருக்கு. இது எல்லாமே ஆண்டவரோட பேசும் இந்த காரியத்துல உள்ளடங்கி இருக்கு அப்படின்றத நாம பாக்குறோம். அதனால நாம ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது, ஜெபம்னா அதாவது பாவத்தை அறிக்கையிடுறது தான், அல்லது ஜெபம்னா கேட்கறது தான், அல்லது ஜெபம் அப்படின்னா ஆண்டவரை துதிக்கிறது தான், நன்றி சொல்றது தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜெபங்கிறது அந்த மூல பாஷையில் நீங்க பாத்தீங்கன்னா கேட்கறது தான். ஆனா எல்லா இடத்துலயும் ஜெபிக்கிற மக்களை வைத்து பார்க்கும்போது, ஆண்டவர் ஜெபத்துல என்ன கேட்கிறாரு, என்ன செய்ய சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, நிச்சயமாக ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல, இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்ப நாம ஏன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன் ஜெபம் பண்ணணும்? பல பேர் இப்படி யோசிக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்றதையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டவருக்கு தான் நம்ம வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருவதற்கு முன்பாகவே எல்லாம் தெரியுமே, சோ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் கேட்பாங்க. ஏன்னா மத்தேயு 6:8 இயேசு சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிதாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 6:8. அப்ப கேட்கறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவை அவருக்கு தெரியும் அப்படின்னும் போது, நாம எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? சோ அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அப்ப ஜெபம் பண்ணும்போது நாம செய்யற காரியம், உள்ளார்ந்து நாம செய்யற காரியம் என்ன, வெளிப்பிரகாரமாக செய்யற காரியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம ஜெபிக்கும் போது என்ன செய்யறோம் அப்படின்னா, தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பையும், அப்புறம் நம்பிக்கையையும், அவர் மீது சார்ந்திருக்கிற அந்த அந்த மனோபாவத்தையும் நாம வெளிப்படுத்துறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் மேல எந்த அளவுக்கு நான் சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்துறேன். அதே நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி, நான் அதை ஆண்டவரே ஏன்னா பரஸ்பர உரையாடல் போயிட்டு இருக்கு இங்க ஜெபத்துல. ஒரு தலை உரையாடல் கிடையாது, பரஸ்பர உரையாடல். 2 பேருக்கு இடையில ஒரு உரையாடல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, இதை நீ செய்யி அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன செய்யறேன்? நான் நம்புறேன், அதை செஞ்சேன்னா நிச்சயமா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், அது ஆசீர்வாதமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி என்ன செய்யறேன்? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன்.
சோ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, ஆண்டவரை நம்புறது, ஆண்டவர் மேல சார்ந்திருக்கிறது, ஆண்டவரை நேசிக்கிறது, இது எல்லாமே இந்த ஜெபத்தின் மூலமாக வெளி கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவர் வந்து அன்பானவர், ஆண்டவர் ஞானம் உள்ளவர், ஆண்டவர் நம்பத்தக்கவர், ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நாம விசுவாசிக்கிற மக்களாக இருப்போம் என்றால் நாம ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஜெபமே வந்து இதை எல்லாத்தையும் ஆண்டவருடைய இந்த அம்சங்கள் இருக்குல்ல, குணாதிசயங்கள் இருக்கு, குணாதிசயம் இருக்கு இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் இதை எல்லாத்தையும் நம்புற காரியம், அங்கீகரிக்கும் காரியம் தான் ஜெபம். சோ ஜெபம் என்ற உடனே இது ஏதோ நம்ம அதாவது ஒரு இடத்துல போய் தான் ஜெபம் பண்ணணும், அப்பதான் அந்த ஜெபம் கேட்கப்படும், இதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலா இருக்கு, சூத்திரம்லாம் இருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது பர்சனலா நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்திலையும் சரி, அல்லது ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போதும் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு ஜெபம் என்று நாம சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஜெபம் வந்து எதை அடிப்படையாக கொண்டு வருகிறது அப்படின்னா உறவை அடிப்படையாக கொண்டு வருகிறதுன்றதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட உறவு கொள்ளாம நாம எப்படி ஜெபம் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:9 ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் இப்படியாக ஆரம்பிக்க சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்ட்டு, பிதாவே அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம என்ன செய்றோம் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பயத்தின் ஆவியை கொடுக்காம தெளிந்த புத்தியான ஆவியை கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்ல அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு வேத வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மள அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நம்ம பயந்து பயந்து எல்லாம் ஜெபம் பண்ணவே தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பிராங்கா நம்ம பேசுறதுல இது தப்பான ஜெபம் அல்லது அதாவது சரியான ஜெபம், சரியில்லாத ஜெபம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நாம மாறுறோம். நம்முடைய சரியில்லாத ஜெபம் கூட என்னது மாறி விடுகிறது. ஆண்டவர்கிட்ட வந்து ஒருவேளை 2 சீடர்களுடைய அம்மா வந்து இயேசு கிட்ட போய் கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவே நீங்க திரும்ப வரும்பொழுது உங்க ராஜ்யத்துல நீங்க வரும்போது என் பிள்ளைகள்ல ஒருத்தன் வந்து உங்களுடைய வலதுபுறத்துல அமர்ந்திருக்கணும், என்னுடைய இன்னொரு பையன் வந்து உங்களுடைய இடதுபுறத்துல அமர்ந்திருக்கணும் சிங்காசனத்துல அப்படின்னு கேட்டபோது இயேசு கிறிஸ்து வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டது சரியில்லைன்னா சொல்ல, அதுக்கு அவர்கள் தகுதியாக இருக்கிறார்களா அப்படின்ற கேள்விகளை வந்து கேட்கிறாருன்னு சொல்லி நான் பாக்குறோம். நம்ம இயேசு கிட்ட போயிட்டு நம்ம நம்ம தவறான எண்ணத்தோடயே போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணா கூட ஒரு உண்மையா ஜெபிக்கிற ஆட்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த சரியில்லாத நோக்கம் வந்து மாறிதான் அந்த ஜெபத்துல இருந்து வெளில வருவாங்க. ஜெபம் பண்ற நேரத்துல நம்ம நம்ம ஒருவேளை தேவனுக்கு சித்தமில்லாத கேட்கறதாக இருந்தாலும் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட பேச நாம நிச்சயமாக அவருடைய சித்தத்தோடு சேர்ந்து விடுவோம் அப்படிங்கிறத பாக்குறோம். எனவே நாம இப்படி ஜெபம் பண்ணா தப்பாயிருமா, அப்படி ஜெபம் பண்ணா சரியா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல. நமக்கு வந்து நாம வந்து தேவனோடு வைத்திருக்கிற அந்த அன்பின் உறவின் அடிப்படையில நாம கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார், அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல மத்தேயு 21:22 மத்தேயு 21:22 இயேசு சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. விசுவாசத்தோட. அதே போலதான் மார்க் 11:24 இயேசு சொல்றாரு, நீங்க வந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டீர்கள்னு விசுவாசிங்க அப்படின்றாரு. பெற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு விசுவாசிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜெபம் அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிக்காட்டும். இந்த விசுவாசம் வந்து சும்மா வர்றது கிடையாது. ஆண்டவரோடு வைத்திருக்கிற உறவு, ஆண்டவர் மேல நம்ம வைத்திருக்கிற அன்பு, இதனுடைய அடிப்படையில வருவதனால நம்ம நிச்சயமாக எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த ஜெபம், இந்த பர்சனல் கம்யூனிகேஷன்ல ஆண்டவரோடு வைத்திருக்கிற இந்த தனிப்பட்ட உறவுல, இந்த உரையாடல்ல நாம பங்கு பெறும் பொழுது நாம வந்து விசுவாசித்து அன்பு கூர்ந்து அவரை சார்ந்து நாம பங்கு பெறுவது முக்கியமான ஒரு காரியம். நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ நீங்க 100% நம்புங்க.
100% நம்புங்க. சிம்டம்ஸ் இப்பயே இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்றீங்களா? அவங்க வந்து ரட்சிக்கப்படல. இன்னும் வந்து மோசமா தான் ஆயிட்டு இருக்காங்க இருந்தாங்களும், நீங்க உங்க விசுவாச கண்ல, ஆண்டவரே நான் நிச்சயமா இவர் வந்து ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அதுக்காக நன்றி சொல்றேன். நீங்க செய்வீங்க. இத நீங்க செஞ்சிட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க. அப்படி நீங்க எதிர்பாருங்க. ஆண்டவர் செய்வார். எல்லோரும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லைங்களா? சோ நிச்சயமாக கொண்டு வருவார். ஒருத்தவங்கள ஆண்டவர் வந்து ஒருத்தவங்களுடைய குணத்த ஒரு கெட்ட குணத்த ஆண்டவர் வந்து மாத்தணும் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க இத மாத்துவீங்க. எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. 100% நீங்க ஆண்டவர நம்புங்க. ஆண்டவர் மாற்றுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இல்ல உங்களுக்கு வந்து அ அ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட, நீங்க வந்து இன்னையிலிருந்து இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நாட் டூ லேட். இப்ப இந்த நேரத்துல எதுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ, அத மனக்கல்ல கொண்டு வாங்க. ஆண்டவரே நான் உங்கள நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க இல்லாட்டினா எனக்கு வேற யாரும் கிடையாது. உங்கள நம்புறேன். உங்கள நான் நேசிக்கிறேன். உங்களோட நான் உறவு வச்சிருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க உங்க ஞானத்தின்படி எனக்கு பெஸ்ட்டானத குடுப்பீங்க. ஆண்டவரே நான் அந்த அந்த சூழல பார்க்கிறேன். எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நான் சூழல பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு எத நீங்க பெறணும்னு விசுவாசிக்கிறீங்களோ, அப்படியே பெற்றதாகவே அப்படியே 100% நீங்க நீங்க நினைச்சு விசுவாசிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது முக்கியமான ஒரு காரியம். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. அல்லது சிலர்லாம் பேசுற மாரி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. அவர்கள் வந்து பைபிள்ல இருந்து திருடி அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல இது வந்து நேம் இட் அண்ட் ஆ நேம் இட் அண்ட் கிளைம் இட் அந்த மாரியான இதுவும் கிடையாது. நீங்க நேம் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த கார் வேணும், இந்த கார் வேணும், இந்த கார் வந்து கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் கிடைச்சிரும். அப்படிங்கிற அந்த மாரியான ஒரு ஒரு போதனை கிடையாது. நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன். நாம வந்து ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கும்போது, நாம ஜெபம் பண்ணும்போது, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய சித்தத்தையும், விருப்பத்தையும் வேண்டுமென்றால் மாற்றுவார். நீங்களும் நானும் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்பொழுது, நாம் அவருடைய சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுப்போம். நாம மாறுவோம். இதுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம விடாப்பிடியாக இருக்க மாட்டோம். அருமையானவர்களே! எனவே தான் இத ஒரு பரஸ்பர உறவு, ஒரு உரையாடல் என்று நாம சொல்றோம். இப்ப நம்ம எப்படி எஃபெக்டிவா பிரேயர் பண்ணலாம்? பலனுள்ள விதத்துல நம்ம எப்படி பிரேயர் பண்ணலாம்? ஆ எப்படி இந்த ஜெபம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது? அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம பார்க்க போறோம் இப்ப. முதலாவதாக ஜெபம் அப்படிங்கிறது ஆண்டவர் எப்படி செயல்படுறாரோ, அத வந்து மாத்துது. ஆண்டவர் வந்து எப்படி செயல்படுறாரோ, அத மாத்துது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர வந்து அ மாத்திரலாமா அப்படின்னா, எஸ் நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய செயல மாத்த முடியும் அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆம், யாக்கோபு 4:8 இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. நீங்க ஜெபிக்காததுனால தான் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்று அந் அந்த இடத்துல வசனம் சொல்லுது. நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்க ஜெபிக்கவில்லை. நீங்க கேட்கவில்லை என்று சொல்றத பார்க்கிறோம். நீங்க என்னத்த கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் அந்த வசனத்த உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு ஆ 4:2 யாக்கோபு 4:2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. போராடிட்டு இருக்காங்க. யாருகிட்டயாவது போயிட்டு, "ஏன் இப்படி பண்ண? ஏன் இதுக்கு பண்ண? ஏன் இது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லவே இல்ல. நம்ம கேட்கலாம். நம்முடைய உரிமைய வந்து கேட்கலாம். பட் சிலர் வந்து வாழ்க்கையில போராட்டம், சண்டை, சச்சரவு, கூக்குரல் இப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகாம நாம ஜெபம் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் வந்து மாற்றுவார். சூழல மாற்றுவார்ன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் மாற்றுவார். இங்க அதான் போட்டிருக்கு. நீங்க இச்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கல. ஏன்? நீங்க கொலை செய்றீங்க. அப்படின்னா நீங்க வெறுக்கிறீங்க. ஒருத்தவங்க வெறுக்கிறீங்க. பொறாமைப்படுறீங்க. ஆ நீங்க அடையக்கூடாமல் போயிறீங்க. சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்றீங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால, இப்படிலாம் பண்ணிட்டு, நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால, உங்களுக்கு அது நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. நாம இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில வந்து பலன் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து விடுங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்த சொல்லி சொல்லி கேட்கலையா? பரவால்ல இருங்க. நீங்க விடுங்க. ஜெபத்தோட விடுங்க. ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஜெபத்தோட விடுங்க. ஆண்டவரே நீங்க பாத்துங்க. ஒரு காரியத்துக்கு நீங்க ஒருத்தவங்கட்ட நீங்க உங்க உரிமை தான். நீங்க கேட்கிறீங்க. அது கிடைக்காத.
நீங்க என்ன செய்யுங்க, ஜெபத்தோட நீங்க விடுங்க. ஆண்டவர் ஆண்டவர் செய்வார். உங்களுக்காக நிச்சயமாக ஆண்டவர் வழக்காடுவார், போராடுவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது நம்ம போயிட்டு அவங்கள வெறுத்து, அப்புறம் கசப்புணர்ச்சியோட இருந்தோம்னா, பொறாம நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நிச்சயமா நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். யார குறித்தும் பொறாமப்படவே தேவையில்ல. அ நாம வந்து நம்ம அப்படியே ஆஹோ, ஓஹோன்னுலாம் வாழணும்லாம் அவசியமே கிடையாது. ஆ நிம்மதியா இருந்தாவே போதும். சமாதானமா இருந்தாவே போதும். நம்ம உழைக்கிறதும், சம்பாரிக்கிறதும் எல்லாமே வந்து நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லைங்களா? நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது சமாதானமா இருந்தாவே ஒரு பெரிய விஷயம். நிம்மதியா இருந்தாவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ, அத நாம தேடி போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. நீங்க தேடுவீர்கள் என்றால் கண்டடைவீர்கள். நீங்க தட்டுவீர்கள் என்றால் உங்களுக்கு கதவு திறக்கப்படும். கேட்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 11:9 10 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கேளுங்க. ஆண்டவர்ட்ட நீங்க கேளுங்க. வேற யார்ட்டயும் கேட்க தேவையில்ல. நம்ம நம்ம வேற எந்த விதத்திலும் நம்ம அ நம்முடைய கெட்ட உணர்வுகள எல்லாம் கொண்டு வர தேவையே இல்ல. நம்ம கேட்போம். ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை கைவிடுவது இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அ தன்ன மோசேக்கு வெளிப்படுத்தும்போது இரக்கம் உள்ளவராக, உருக்கமானவராக, அன்புள்ளவராக அவர் தன்னுடைய மக்களுக்கு காண்பித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனவே நாம நம்முடைய அ ஒருவேளை நமக்குள்ள அந்த கசப்புணர்ச்சி இல்ல வேற எது கோபம், என்னடா இது? ச்சே! அப்படின்னு அந்த ஒரு விரக்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அது நிச்சயமா எனக்கு புரியுது. அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே ஆண்டவர்ட்ட குடுத்துட்டு, ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நான் கேட்பேன். உங்ககிட்ட நான் கேட்பேன். உங்கள நான் விசுவாசிப்பேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். உங்கள துதிப்பேன். உங்கள நான் பெருசா பார்ப்பேன். உங்கள உங்கள நான் மகிமைப்படுத்துவேன். நீங்க எனக்கு எல்லாம் செய்வீங்க. அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க தொடர்ந்து அப்படியே செய்வீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இன்னும் நெறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அ நாம ஜெபம் பண்றது தேவன் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறதையும் மாத்துது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நல்ல ஒரு ஜெபம் இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து ஜெபிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபம் பண்றதுன்னா என்ன? என் நாமத்தினால நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் கொடுப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். அவருடைய நாமத்துல கேட்கிறதுனா என்ன? ஓ! இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல சொன்னோமா? இல்ல. இயேசுவினுடைய அதிகாரத்துல, இயேசு சிலுவையின் மூலமாக பெற்ற அதிகாரம். அந்த அதிகாரத்த நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாருமே ஆ பிதாவுக்கும் ஆ நமக்கும் இடையில மத்தியஸ்தர் கிடையவே கிடையாது. நம்ம இங்க பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு தான் இல்லைங்களா? 2 5 சாரி 2 5 தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஒரே ஒருத்தர் தான் மத்தியஸ்தர். வேற யாருமே கிடையாது. அவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படின்னா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒரு பொருள நம்ம அடகு வச்சுட்டோம். அது ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இ ஒ பணத்த கொடுத்து அந்த பொருள விலைக்கு வாங்குறோமோ, அதுபோல நம்மள எல்லாரையும் என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார். மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்தார். எப்படி நீங்க பணம் கொடுப்பீங்களோ, அல்லது வேறு ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருள நீங்க இத நான் குடுத்துடுறேன். நீங்க இத வச்சுக்கங்க. அந்த பொருள குடுங்க அப்படின்னு வாங்குவீங்களோ, அதுபோல ஆண்டவர் என்ன செஞ்சார்ன்னா, தன்னையே கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர் மட்டும் தான் மத்தியஸ்தர். வேற யாருமே கிடையாது. மரியாளோ, அல்லது சின்னப்பரோ, அருளப்பரோ, பவுலோ, பேதுருவோ யாருமே கிடையாது. அல்லது பாஸ்டரும் கூட கிடையாது. அல்லது வேற எந்த எல்டரும் கிடையாது. அல்ல வேற எந்த சுவிசேஷகரும் கிடையாது. யாருமே உங்களுக்காக, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில, பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்கவே முடியாது அருமையானவர்களே.
இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ இயேசுவின் நாமத்துல இயேசு நமக்காக செஞ்ச அந்த அந்த காரியத்தை வைத்து நம்ம என்ன செய்றோம், நாம ஜெபம் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ நமக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய அதிகாரத்துல நம்ம ஜெபம் பண்றோம். அது மட்டுமல்ல, அவர் என்ன செய்றாருன்னா, நமக்காக அவர் அ பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்படி ஒரு ஆசாரியன் போயிட்டு தேவன்ட்ட பேசுவாரோ, அதே போல அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 14, 15ல நம்ம பார்க்கிறோம். சோ இந்த நேரத்துல கூட, நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கூட, இயேசு கிறிஸ்து கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவர் உங்க மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் அறிந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா, இது அ நமக்கு ஒரு பெரிய ஆறுதல தருகிற ஒரு 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 காரியம். ஆ நம்மள உற்சாகப்படுத்தும் ஒரு ஒரு காரியம். எப்படி அந்த காலத்துல அம் அதாவது ஆசாரியர்கள் போயிட்டு ஜெபம் பண்ணாங்களோ மக்களுக்காக, அதுபோல அவர் ஜெபம் பண்றாருன்றத பார்க்கிறோம். ஓகே. இப்ப அவர் மத்தியஸ்தர் அப்படிங்கிறதுனால நம்ம யார்ட்டயும் ஜெபிக்க கேட்க வேணாம்னுலாம் சொல்லல. இப்படி நம்ம நம்ம நினைக்க தேவையில்ல. ஓ! இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா இது பவர்ஃபுல்லா இருக்கும். அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. நீங்க ஜெபம் பண்ணாவே பவர்ஃபுல்லாவே இருக்கும். ஆனா நம்ம ஒருத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ மத்தியஸ்தரா இருக்கிறாரு. மற்றவங்ககிட்டயும் நம்ம கேட்கலாம். மற்றவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பட் நம்ம இறந்தவர்கள்ட்ட யார்ட்டயும் நம்ம கேட்க தேவையில்ல. இறந்தவர்ட்ட நம்ம பேசுறதோ, அவங்க அவங்ககிட்ட ஜெபம் பண்றதோ, அது நிச்சயமாக அது தவறான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இப்ப இந்த இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். யோவான் யோவான் 14, 13, 14 இயேசு சொல்றாரு, நீங்க என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 15:16ல அவர் சொல்றாரு, நீங்க எதையெல்லாம் என்னுடைய பிதா கிட்ட ஏன் நாமத்துல கேட்கிறீங்களோ அதை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய வார்த்தைகள் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்ன செய்வேன், நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல நம்ம கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடைய அதிகாரத்துல நம்ம கேட்கிறோம். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருந்து நாம கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவுல நிலைச்சிருந்து கேட்கும்போது நிச்சயமாக நாம சாதாரணமா அதை கொடுங்க, அந்த சின்ன பிள்ளைங்கலாம் சாக்லேட் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க அப்படின்னு கேட்கறதில்ல. அந்த மாதிரி நிச்சயமாக பொறுப்புள்ளவர்களாக கேட்போம். ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நாம கேட்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல சப்பானி ஒருத்தன் இருக்கிறான். அப்போஸ்தலர் 3:6ல சப்பானி ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஆஹ் அவன் அலங்கார வாசல் அப்படிங்கிற வாசல்ல உட்கார்ந்திருக்கான். யோவானும் பேதுருவும் அவனை கடந்து போறாங்க. அவன் எல்லார்ட்டையும் காசு கேட்கறது போல அவங்ககிட்டயும் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் நோக்கி பார்க்கறான். அப்ப அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்றாங்க. இயேசுவின் நாமத்துல எழுந்து நட அப்படின்னு அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு, அருமையானவர்களே. சோ இயேசுவின் நாமத்துல அப்படின்ற போது, இயேசுனுடைய நாமத்துல இருக்கிற அந்த அதிகாரம், அதன் மூலமாக கிடைக்கும் அதிகாரம். நீங்க சில வேளை இயேசுவின் நாமத்துலன்னு கூட சொல்ல தேவையில்லை. நீங்க அவருடைய சொல்ல சொல்ல தேவையில்லை அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, சடங்கு போல நம்ம சொல்ல தேவையில்லை. அது இயேசு நாமத்தில் சில வேளை, ஆண்டவரே இதை செய்யுங்க அப்படின்னு கேட்டு நிறுத்திருப்பீங்க. இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் ஆமென்லாம் நீங்க சொல்லல. பட் அதையும் என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் மேல அன்பை வச்சு, நம்பிக்கை வச்சு, அவருடைய அதிகாரத்துல நீங்க கேட்கறீங்க. நிச்சயமாக அவர் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாம நாம பார்க்கிறோம். ஓகே. இப்ப நம்ம அந்த இயேசுவின் நாமத்துல அப்படின்னு ஜெபம் பண்றத ஒரு சடங்கா பண்ணாம, நாம உண்மையிலேயே உணர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இன்னொரு கேள்வி கேட்பாங்க. இப்ப அந்த இயேசுவின் நாமத்துல அப்படின்னு உடனே ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ அப்ப நம்ம இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணோம். ஆனா யார்கிட்ட பிரேயர் பண்ணோம்? பிதா கிட்ட தான் பிரேயர் பண்ணோம். வேற யார்கிட்டயும் பிரேயர் பண்ணக்கூடாது. இப்படி சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிதா கிட்ட நாம ஜெபம் பண்றோம். ஆனா இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்றோம்.
நம்ம இயேசுகிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசுவே இயேசுவே அப்படின்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அப்படி பைபிள்ல எந்த விதமான ஃபார்முலா நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. எந்த விதமான சூத்திரம். எஸ். அப்படிப்பட்ட எந்த விதமான சூத்திரமும் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க அப்புறமேட்டு கேட்கலாம். அந்த அப்படிப்பட்ட எந்த விதமான சூத்திரமும் பைபிள்ல கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம வாசிக்கலாம். நாம வந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக குமாரன் மூலமாக இயேசுவின் நாமத்துல நாம ஜெபம் பண்றோம். குமாரன் மூலமாக ஜெபம் பண்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா என்னன்னா, அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவருடைய அதிகாரத்துல நாம ஜெபம் பண்றோம். நாம வந்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எனவே அவருடைய அவருடைய நாமத்துல நம்ம ஜெபம் பண்றோம். பட் இயேசு கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாமா? நிச்சயமா நம்ம இயேசு கிட்ட ஜெபம் பண்ணலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 59ல வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 7:59 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:59ல இங்க ஸ்தேவான் வந்து ஜெபிக்கிறார். யாருகிட்ட ஜெபம் பண்றாரு அப்படின்னா இயேசு கிட்ட தான் ஜெபம் பண்றாரு. 59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். இயேசுவை பார்த்து கேட்கிறான், இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை தொழுது கொண்டு அவன் என்ன செய்யறான்? ஆவியை விடுறான்றத பார்க்கிறோம். அவன் சாகும்போது கூட இயேசுவை தொழுது கொண்டு இயேசு கிட்ட பேசிக்கிட்டே இயேசு கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே அவன் சாகிறத பார்க்கறான். அந்த நேரத்துல அவங்க எல்லாரும் கல்லெறிந்து கொள்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டேன், எப்படின்னா இயேசுவே எனக்கு இதை தாங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். உடனே ஒருத்தவங்க வந்து என்னை வந்து கொஞ்சம் கடிந்து கொண்டு சொன்னாங்க, நீ வந்து பிதாவேன்னு தான் ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணணும், ஆனா பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ற, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ற, அப்புறம் என்ன செய்யற? இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ற, நீ இயேசுவேன்லாம் நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்முடைய ஜெபம் வந்து திரித்துவ ஜெபமாக இருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் நம்ம மனசுல வச்சுக்கிறது. அன்னைக்கு ஆதிகால சபையில ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா பெரிகொரோசிஸ் அப்படிங்கிற வார்த்தை. பெரிகொரோசிஸ் அப்படின்னா என்னன்னா இன்டர்மிங்லிங். நான் வந்து இந்த திருத்துவம் பற்றிய அந்த வகுப்புல நான் சொன்னேன். மூன்று கயிறை வந்து பாத்தீங்கன்னா இணைச்சி ஒரே கயிறா வச்சிருப்பாங்க இல்லைங்களா? 3 ஸ்ட்ராண்ட்ஸ அப்படியே ஒன்னா அப்படியே பிணைச்சி பாத்தீங்கன்னா திருச்சி ஒரே கயிறா வச்சிருப்பாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. சோ அது போலதான் 3 பேருமே இருக்கிறாங்க. நீங்க வந்து பிதாவேன்னு சொல்லும்போது நீங்க இயேசுவேன்னு சொல்றீங்க, பரிசுத்தாவின்னு சொல்றீங்க. நீங்க வந்து பரிசுத்தாவியே அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன செய்ய? நீங்க பரிசுத்தாவியும் சொல்றீங்க, பிதான்னு சொல்றீங்க, இயேசுன்னு சொல்றீங்க. சோ இதுல எந்த விதமான ஃபார்முலாவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9:10-16ல இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:10-16 வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10-16 வரைக்கும் இங்க தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் அப்படின்னு பேசும்போது அங்க பாத்தீங்கன்னா இயேசுதான் பேசுறாரு. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று தேவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே என்றான். சோ இந்த இடத்துல ஆண்டவனே, கர்த்தாவே அப்படின்ற வார்த்தைலாம் இருக்கு. இங்க இயேசு கிட்ட பேசுறத நம்ம பாக்குறோம். நம்ம இயேசு கிட்ட பேசலாமா? நிச்சயமா பேசலாம். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசலாமா? நிச்சயமா பேசலாம்.
இதுல எந்த விதமான ஃபார்முலா எதுவுமே கிடையாது. நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றரவாளனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 14:16 26 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றரவாளனாக இருக்கிறார். அவருக்கு எல்லாவற்றையும் நமக்கு போதிப்பார், நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படின்னும் போது ஏன் நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடாதா? நிச்சயமா கேட்கலாம். ஸோ இயேசுகிட்ட ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னா, இயேசுகிட்ட ஸ்தேவான் ப்ரேயர் பண்ணாரு. இயேசுகிட்ட வந்து இந்த அனனியா வந்து பேசுறாரு. இது வந்து ஒரு ஒரு தரிசனத்துல தான் பேசுறாரு. ஸோ இருந்தாலும் வந்து கேட்கலாமா, பேசலாமா அப்படின்னா நிச்சயமாக பேசலாம். பரிசுத்த ஆவியானவர்ட்ட பேசலாமா? நிச்சயமாக பேசலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அருமையானவர்களே. ஸோ எனவே நாம வந்து பிரேயர வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாத்திடுறோம். அதாவது ஒரு சிலர் என்ன செய்றாங்க, காம்ப்ளிகேட்டடா மாத்திடுறாங்க. பட் ஆக்சுவலா பிரேயர் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு காரியமே கிடையாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்படிலாம் ஆ எப்படிலாம் காம்ப்ளிகேட்டடா மாத்துறாங்க? ஆம், ஏன் வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஆம், இப்ப நம்ம நம்ம ஜெபம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எப்படி ஜெபம் பண்ணா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நாம வந்து என்ன செய்யலாம்? நாம ஜெபம் பண்றது கர்த்தருடைய செயலை மாற்றும். நாம ஜெபம் பண்றது வந்து நம்மை மாற்றும். நாம ஜெபம் பண்றது வந்து ஆ ஆ நம்ம இயேசுனுடைய நாமத்துல அவருடைய அதிகாரத்த நம்பி நம்ம ஜெபம் பண்ணலாம். இயேசு நமக்கு வந்து மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டுமல்ல, முன்னாடியே நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நிச்சயமாக பெரிய காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க மத்தேயு 6 பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஜெபம் அ பலனற்று போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக ஜெபம் பண்றது. தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் நீங்க தர்மத்தை செய்யும் போதும் மாயக்காரர் போல ஆலயங்கள் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தர்மம் பண்றதை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மாயக்காரர் வேஷதாரிகளை போல இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். பாருங்க, என்ன எப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன். அவங்க எல்லாம் வந்து ஜெபம் பண்ண விரும்புறாங்க. எப்படி அப்படின்னா, வீதிகளிலும் சந்தியிலும் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரேயர் பண்றாங்க. மனுஷர் காணும்படியாக அவங்க ஜெபம் பண்றாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க பலனை அடைஞ்சிட்டாங்க. எப்படி அடைஞ்சிட்டாங்க? அவங்கள பார்த்தா எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கல்ல. ஓ! ஓ! சூப்பரா பயங்கரமா ஜெபம் பண்றவரு அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சோ அதனால அவர்கள் தங்கள் பலனை அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறதோட அவரு அ அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க அறை வீட்டில் பிரவேசித்து உங்கள் கதவை பூட்டி அந்தகாரத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். சில வேளையில ஆண்டவர் வந்து ஹைப்பர்போலி அப்படின்ற ஒரு பேச்சு வழக்க வந்து யூஸ் பண்றாரு. பேச்சினோட ஹைப்பர்போலி அப்படின்னா ஹைப்பர்போலின்றதுக்கு ஒரு ஒரு சரியான டிரான்ஸ்லேஷன் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா சிலர் வந்து மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரியத்தை வலியுறுத்துறதுக்காக மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து கெட்ட மிகைப்படுத்தி சொல்றது கிடையாது. ஒரு காரியத்தை வலியுறுத்துறதுக்காக. ஆஹ் நான் நான் உன்னை அடிச்சேன்னா என் கையே உடைஞ்சு கீழே விழட்டும் அப்படின்றதுல அந்த அது போல நான் வந்து இந்த காரியத்தை பார்த்தேன் அப்படின்னா என் கண்ணே குருடாகட்டும் அப்படின்றது போல இங்க வந்து ஆஹ் ஒரு ஒரு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. தவறா இல்ல, வலியுறுத்துறதுக்காக. என்ன அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள போய் அறை வீட்டுக்குள்ள பூந்து நீங்க என்ன செய்யுங்க, கதவை பூட்டி அந்தரங்கத்துல நீங்க ஜெபம் சொல்லும்போது அந்த காலத்துல எல்லா வீட்டுக்குமே என்ன செய்யாதுன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் ரூம்லாம் இருக்காது. அல்லது 2 ரூம் அப்படிலாம் இருக்காது. ஒரே ரூம் தான் இருக்கும். அல்லது ஒரு 2 ரூம் இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. அப்ப என்கிட்ட சிலர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எங்க வீடு ரொம்ப சின்ன வீடு. நான் எப்படி எங்க போய் நான் பிரேயர் பண்றது? த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பார்க்கிற மாரி, அதாவது காட்டிக்கிட்டு
அதாவது ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு, இங்க பாருங்க நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டு நாம ஜெபிக்கிறது தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்க வீட்ல ஆஹ், இல்ல பஸ்ல அல்லது ட்ரெயின்ல அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீட்டில் போய் தங்கி இருக்கீங்க, இடம்லாம் இல்லை ஜெபம் பண்றதுக்கு. நீங்க வந்து என்ன செய்றீங்க, அமைதியா உட்காந்து ஒரு மூலையில ஜெபம் பண்றீங்க, தப்பே கிடையாது. அதனால உங்களுக்குன்னு அந்த இடம் இல்லையே, நமக்குன்னு ஒரு ரூம் இல்லையே அப்படின்லாம் நம்ம யோசிக்க தேவையே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது 7வது வசனத்துல, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால், அதிக வார்த்தையினால, அதிகமா தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிகம் நீட்டமா நான் எப்பயுமே சொல்லுவேன், பப்ளிக்ல பிரேயர் பண்ணும்போது ரொம்ப நீட்டமா பிரேயர் பண்ணாதீங்க. ஷார்ட்டா பண்ணுங்க. ஏன்னா, உண்மையில நான் சொல்றேன் பாருங்க, சிலருக்குலாம் வந்து சிலருக்கு வந்து ஒருத்தவங்களே ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆ இது என்னடா இது அப்படின்னு யோசிப்பாங்க. சிலருக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா போர் அடிச்சுரும். ஸோ ஷார்ட் பிரேயரா இருக்கணும். பப்ளிக்ல பண்றோம். நம்ம தனியா ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்ணும்போது, நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். ஒரு காரியத்துக்கு பிரேயர் பண்ணணும்னு சொன்னோமா, நம்ம வந்து அந்த காரியத்துக்கு டக்குன்னு டூ த பாயிண்ட் பிரேயர் பண்ணி முடிச்சிடணும். இங்க பாத்தீங்கன்னா, அஞ்ஞானிகள் என்ன செய்றாங்க, ஓ! நெறைய வார்த்தைகள சொன்னோமா, அப்படியே வீண் வார்த்தைகள வீண் வார்த்தைகள்லாம் எந்த விதமான ஆம், ஆ அதாவது புரொடக்டிவான வார்த்தை கிடையாது. ஆ உப்ப ஆண்டவரே நீங்க அ பார்ப்பவர், காண்பவர் அப்படின்னு அப்படியே வார்த்தைகள அடுக்கிக்கிட்டே ஒருத்தர் காண்பவர்ன்னு சொன்னா போதும். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா போதும். நான் சொல்ல வேணாம்னு இல்ல. நம்ம அப்படி பல வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்றதுனால, நம்ம ஆண்டவர வந்து அசைச்சிட முடியாது. நம்ம விசுவாசம் தான் ஆண்டவர வந்து அசைக்கும். அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்புறம் அ அளப்பாதையுங்கள் அதிக வசனிப்பினால் இருக்க வேண்டாம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறது முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்த அவர் கற்றுக் கொடுக்கிறத நாம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ஜெபம்னா என்ன? ஜெபம் அப்படிங்கிறது ஆண்டவர்ட்ட நம்ம உரையாடும் உரையாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து அ நாள் முழுவதும் போறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எப்படிப்பட்ட ஜெபம் அ ஒரு நல்ல ஜெபமாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ஆம், ஆண்டவரை வந்து ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்து ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரை 100% நம்பி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரோடு உறவு கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக ஆ, நிச்சயமாக அது வந்து நமக்கு பலனளிக்கும். அது மட்டுமல்ல, நான் ஆண்டவர் வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் செயல்படுகிறார். அது மட்டுமல்ல, நாம மாறுறோம். நம்முடைய ஆ, சித்தத்தையும், ஆசையையும் ஆண்டவருக்கு நம்ம விட்டுக் கொடுக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் நம்மில் இருக்கும். நாம ஆண்டவருக்குள்ள இருப்போம். அப்ப கேட்கும்போது நம்ம கேட்கிறதையே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம கேட்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது மட்டுமல்ல, நாம வந்து இயேசு கிறிஸ்துவ மீடியேட்டரா வச்சு, மத்தியஸ்தரா வச்சு நம்ம ஜெபம் பண்றோம். அவருடைய நாமத்துல ஜெபம் பண்றோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய அதிகாரத்துல நாம ஜெபம் பண்றோம். ஆ அதே நேரத்துல நம்ம ஆ பிதாகிட்டயும் ஜெபம் பண்ணலாம், இயேசுகிட்டயும் ஜெபம் பண்ணலாம், பரிசுத்த ஆவியிட்டயும் ஜெபம் பண்ணலாம். நாம வந்து மனசுல வந்து நம்ம வாய் விட்டு பேசி தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நம்ம நினைப்புல கூட ஜெபம் பண்ணலாம். நம்ம மனசுல அ நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாரும் நம்ம வாய் விட்டு ஜெபம் பண்ணோம்னா கேட்பாங்க அப்படின்னா, நம்ம மனசுலயே கூட ஜெபம் பண்ணலாம். இப்படித்தான் ஜெபம் பண்ணணும். நம்ம அதுக்குள்ள போகல இன்னைக்கு. அது அ நானு அதாவது நம்ம ஜெபம் வந்து எப்படி பலனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறதோட நானு முடிக்க விருப்பப்படுறேன். நம்ம உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணலாம், நின்னுகிட்டு ஜெபம் பண்ணலாம். ஆ ப அதாவது நடந்துகிட்டு ஜெபம் பண்ணலாம். பாஸ்சர் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ரெவரன்ஸ் இருக்கிறது, ஒரு ஒரு பயபக்தி இருக்கிறது, அ ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம வந்து ஜெபத்த வந்து அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.